எதிராக நிக்கிறவங்க, நம்மளை கஷ்டப்படுத்துறவங்க, அவங்க எல்லாம் யாரு? நமக்கு சத்துரு. ஆண்டவரே சத்துருக்களை முறியடியும். ஆமேனா? அப்படித்தானே நம்ம ஜெபம் பண்றோம். நம்முடைய ஜெபம் எல்லாம் எப்படி இருக்கு? சத்துருக்களை முறியடியும். சத்துருக்களை எழும்பவே கூடாது. எனக்கு விரோதமா எழும்பக்கூடிய சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறாங்க. அப்படித்தானே நம்ம ஜெபம்லாம் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னா, சத்துருக்களை, சத்தமா சொல்லுங்க, சத்துருக்களை, நல்ல சத்தமா, சத்துருக்களை சிநேகியுங்கள். ஒருத்தர் நம்மை அன்பு செலுத்துறவர்கள் மேல மீண்டும் அன்பு செலுத்துவது என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள். அது கூட வசனம் இருக்கு, உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? 32வது வசனம், பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறார்களே. அல்லேலூயா. யாரு சிநேகிக்கிறாங்களா? பாவிகள். இந்த உலகத்துல பாவிகளா இருக்கிறவங்க கூட தன்னை சிநேகிக்கிறவர்களை திரும்ப சிநேகிப்பாங்க. அப்படித்தானே? அவன் தப்பு செய்யறான், கொலைகாரனா இருப்பான், ஆனா தன்னுடைய மனைவியை சிநேகிப்பான், தன்னுடைய பிள்ளைகளை சிநேகிப்பான். ஏன் அப்படின்னா தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னை நேசிக்கிறாங்க, அன்பு செலுத்துறாங்க. அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் கொலைகாரனா இருந்தா கூட, பாவியா இருந்தா கூட தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளை சிநேகிக்கிறான். அல்லேலூயா. ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள். அல்லேலூயா. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நம்மை நிந்திக்கிறவர்கள் நம்முடைய சத்துருக்கள், ஆனால் அவர்களை சிநேகிக்க சொல்லியும் அவர்களுக்காக ஜெபிக்க சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன 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 அவர்களுக்காக ஜெபிக்கணும்னா, அவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஜெபிக்கணுமா? அவர்களுக்கு நன்மை சொல்ல சொல்லி, அடுத்த ஒரு ஸ்டெப் போய் அவர்களுக்கு என்ன பண்ணணுமா? நன்மை செய்ய சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவளுக்கு என்ன பண்ணணுமா? அவன் நமக்கு கெடுதல் தான் பண்றான், நம்ம திரும்ப கெடுதல் பண்ணாம இரு அப்படின்னு வேற சொல்லல. நீ என்ன பண்ணணுமா? திரும்ப நல்ல சத்தமா, நமக்கு கெடுதல் பண்றவங்களுக்கு நீ கெடுதல் பண்ணாதன்னு வேற சொல்லல, அவருக்கு திரும்ப என்ன சொல்லணுமா? நன்மை செய்ய சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரொம்ப ரொம்ப டஃபா இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமான சத்தியமா இருக்குது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அல்லேலூயா. என்னங்க ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுறீங்கன்னா, அவங்களுக்கு சத்துருக்களை போய் சிநேகிக்க சொல்றீங்க, சத்துருக்களுக்கு போய் நன்மை செய்ய சொல்றீங்களே அப்படின்னு நான் சொல்லல. யார் சொல்லுது? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னா, இந்த வேதத்தின்படி வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படித்தானே? நம்முடைய வழி என்ன அப்படின்னா, யார் வழி? இயேசுதான் நமக்கு வழி. அல்லேலூயா. இயேசுதான் நமக்கு வழி, சத்தியம், ஜீவனமா இருக்கிறார். எங்க போனா? பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக. அவர் கொடுத்த வேத வாக்கியம் தான் நமக்கு இன்னைக்கு வழியாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் போயிட்டாரு, ஆனால் அவர் கொடுத்த வேத வாக்கியம், அவர் கொடுத்த சத்தியம் தான் நமக்கு இன்னைக்கு நம்முடைய கால்களுக்கு வெளிச்சமாகவும் நம்முடைய பாதைகளுக்கு தீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. எதுக்கு அப்படின்னா, எதுக்கு இந்த வெளிச்சம் எனக்கு வேணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்மை சுற்றி கூட இந்த இருளை